இப்படி இந்த மாணிக்கக்கல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய நோய்களை வந்து குணப்படுத்துது. இப்போ முன்பு சொன்ன நோய்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து தொழுநோய் என்று சொல்லக்கூடியது. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தொழுநோய்கள் இருக்கும். அவங்க வந்து அந்த மாணிக்க கற்களை வந்து பஸ்பமாக்கி கொடுத்து அந்த தொழுநோயை வந்து குணமாக்கியிருக்கார்கள். அதுவும் இல்லாமல் வந்து இந்த மாணிக்கக்கல் வந்து இப்போ ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குன்னா கூட வந்து அந்த கேன்சரை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மாணிக்கக்கல்லுக்கு வந்து உண்டு. அதே மாதிரி வந்து தோல் வியாதிகள் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்திருக்கும். அதாவது தோல் வந்து நிறம் மாறுதல், தோலில் வந்து இந்த மாற்றங்கள் ஏற்படுதல், அந்த மாதிரி வந்து தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் கூட வந்து இந்த மாணிக்கக்கல்லை அணியும் பொழுது வந்து அந்த நோய்களை வந்து அப்படியே படிப்படியாக குணமாக்கும் அப்படின்று சொல்லப்படுகிறது வந்து. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாணிக்கக்கல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதயம் சம்மந்தப்பட்ட வலிகள், இப்போ இதய வலி, இதயம் வந்து அதிகமாக துடிக்குது, அந்த மாதிரி வந்து இதய சம்பந்தப்பட்ட வலிகளை வந்து இந்த மாணிக்கக்கல் வந்து குறைக்குது வந்து. இப்போ இந்த மாணிக்கக்கல் அப்படிங்கும்போது வந்து இப்போ உடனே நம்ம போய் கடையில் வாங்கி உடனே மோதிரம் வாங்கி உடனே போட்டுறக்கூடாது. அது வந்து மாணிக்கக்கல் என்பது வந்து ஒவ்வொரு கல்லும் வந்து சுத்தி செய்து தான் வந்து அந்த கல்லை வந்து போடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மாணிக்கக்கல்லை வந்து எப்படி சுத்தி செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அது வந்து குதிரையின் சிறுநீரை கொண்டு வந்து அதில் வந்து அந்த மாணிக்கக்கல்லை வந்து 3 நாள் போட்டு வச்சிடணும். 3 பகல் 3 இரவு அந்த கல் வந்து அந்த சிறுநீரில் வந்து ஊற வேண்டும். 3ஆவது நாள் வந்து அந்த மாணிக்கக்கல்லை எடுத்து சுடுதண்ணீரில் கழுவி அதை நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து நம்ம வந்து மோதிரத்தில் வந்து பதிக்கணும். சரி, இந்த மோதிரத்தில் வந்து எந்த வகையான தாதுக்களில் வந்து பதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாணிக்கக்கல்லை வந்து நம்ம வந்து பிளாட்டினத்துலேயோ வெள்ளிலேயோ வந்து செஞ்சு போடக்கூடாது. மாணிக்கக்கல் என்பது வந்து தங்கத்தில் மட்டும்தான் வந்து செஞ்சு போடணும். வந்து இந்த மாணிக்கக்கல்லை வந்து நம்ம நினைத்த நேரத்தில் வந்து போடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரிய ஹோரையில் தான் வந்து இந்த கல்லை வந்து நம்ம வந்து அணியணும். அதே மாதிரி வந்து இதை எந்த விரல் அணியணும் அப்படின்னா நம்ம நினச்ச விரலெல்லாம் அணிய முடியாது. வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சூரிய விரல் என்று சொல்லக்கூடியது, அதாவது சுண்டு விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரிய விரல்னு சொல்லுவாங்க, அதாவது மோதிர விரல்னு சொல்லக்கூடியது, அந்த விரலில் தான் வந்து இந்த மாணிக்கக்கல்லை வந்து அணிய வேண்டும். சரி நேர்களே, உங்களுக்கு வந்து இந்த மாணிக்கக்கல் வேண்டும் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கற்கள்னால் 1 லட்சத்துக்கு இருக்குது, பல ஆயிரங்கள்லையும் இருக்குது. மக்களுக்கு வந்து எளிமையாக கிடைக்கக்கூடிய வகையில் வந்து எங்கிட்ட வந்து கிடைக்கிது. வந்து நீங்கள் வந்து பரமக்குடி ஸ்ரீ பஞ்சநவ தேவதா ஜோதிட நிலையத்தை வந்து நீங்கள் வந்து ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். இல்லை நேரடியாக வந்தால் கூட வந்து இந்த கற்களை பற்றி உங்களுக்கு நல்ல விளக்கங்கள் இன்னும் அதிகமாக சொல்லி அதை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். அதாவது அந்த மாணிக்கக்கல்லை வந்து அணிகிறதுனால வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டும் இல்லாமல் வந்து உடலில் இருக்கக்கூடிய நோய்களும் தீரும். எங்கள் பரமக்குடி பஞ்சநவ தேவதா ஜோதிட நிலையத்துக்கு நீங்கள் வாங்க, நேரடியாக வந்து அந்த கற்களை வந்து வாங்கிக்கலாம். இல்லை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய விவரங்களை சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாவில் கணித்து அந்த கல்லை கூட வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் கொரியரில் வந்து அனுப்பி வச்சுருவோம். சரி நேயர்களே, அந்த கல்லை வந்து வாங்கி பயனடைங்கள். நன்றி, வணக்கம்.